விருதாச்சலம் அருகே ரோட்டின் ஓரத்தில் இருந்த ஆலமரம் தானாக ரோட்டின் குறுக்கே விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த கீரை வியாபாரி மரத்தின் அடியில் சிக்கி உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெமிலி பாண்டூர் கிராமத்தை சேர்ந்த குள்ளன் என்பவரின் மகன் விநாயகம். இவர் இன்று அதிகாலை 5:45 மணிக்கு கீரை வியாபாரம் செய்வதற்காக விருதாச்சலம் சந்தைக்கு வந்து கீரைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தின் மூலம் உளுந்தூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டைக்கும் இடையே உள்ள பூவனூர் கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென ரோட்டின் ஓரத்தில் இருந்த சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் தானாக ரோட்டின் குறுக்காக முறிந்து விழுந்துள்ளது. அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த விநாயகத்தின் மீது மரம் விழுந்ததில் விநாயகம் மரத்தின் அடியில் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் மங்கலம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மற்றும் தீயணைப்பு துறையின் உதவியுடன் மரத்தின் அருகில் சிக்கிக் கொண்டிருந்த விநாயகத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து மங்கலம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீரை வியாபாரம் செய்யும் வியாபாரி ரோட்டோரத்தில் செல்லும் போது ராட்சச மரம் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிகாலையிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.